நம்ம கிட்ட சீட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுனானல்ல அந்த தண்டபாணி. அவனை நான் சிம்மக்கல்ல வச்சு பார்த்தேன். அவன் சட்டையை பிடிச்சி ஏண்டா என் பணத்தை கொண்டான்னு கேட்டா அங்க ஒருத்தி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு குறுக்க வந்து விழுகுறா. யாருடி நீன்னு கேட்டா நான் குணசேகரன் சம்பந்தி, அது மட்டுமல்ல அவருக்கு நான் தங்கச்சி, நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாருன்னு வேற பெருமை பேசுறா. என்ன தங்கச்சி? யாருக்கு தங்கச்சி? அது அந்த கரும்பு பிடிச்ச பேர் என்னமோ ஜான்சி ராணி. கூட ஒரு பையன் இருந்தா நெட்ட கொக்க, அவன் பேரு கரிகாலனா. அவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை புழுன்னு புடிச்சுக்கிட்டாங்க. கருமம், அந்த கேடு கெட்ட கும்பலு இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சா பெரியவர் தாண்ட விட்டுருவாரா? வீட்டு கேட்டெல்லாம் தாண்ட விட மாட்டாரு. ஆனா வீட்டுக்குள்ளார நடு வீட்டுல உட்கார வச்சு சம்பந்தம் பேசுவாரு. எது சம்பந்தமா? யாருக்கு? ஆதிரைக்கு தான். ஆதிரைக்கு? யாரோட? இப்ப சொன்னீங்களே ராஜ பரம்பரை, ஜான்சி ராணி கரிகாலன், அந்த குடும்பத்தோட தான். என்னடி சொல்றா இவ? நிஜமாவா? அட ஆமாம்மா. ஐயோ, என் நெஞ்ச கவ்வுதே. அம்மா, ஐயா அம்மா. ஐயா என்னம்மா வலிக்குது? அம்மா இங்க இரு. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரவா? இருடி, பைய உட்காரு. உட்கார்ந்துரு தரையில. இங்க இரு. நீ உசுர விட்டுறாது சரியா? அங்க அவளை பெத்த தாய்க்கு இதுல பிரச்சனை எதுவும் இல்ல, பேசாம கிடக்கு. அவங்களுக்கே இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சுங்கிற? இந்த பயலுக்கு இருந்தா அவர் பொண்ணையே கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண ஆளுதானே அவரு. அப்புறம் வேணான்னு விட்டாரு. இப்ப கூட அது ஏதோ பணக்கார வீடுன்னு நினைச்சு சம்பந்தம் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த 2ஆம் தரத்து பையன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் யோசிச்சாரு. ஒவ்வொரு நேரத்துல ஒரு புத்தி வருமா அந்த ஆளுக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஜான்சி ராணி, அதை வர வச்சு ஒத்த வெத்தலை கையில வச்சு இனிமே நீதான் என் தங்கச்சி, நான் தான் உன்னை, இதை நிச்சயமா வச்சுக்கோன்னுலாம் பேசினாரு. ஆமா தானே? அது என்னவோ உண்மைதான். அடியே, அவங்க பிராடு மட்டுமல்ல, நான் கேள்விப்பட்டேன் சாராயம் வேற காய்ச்சறாங்களாம். எது? அவங்க வீட்டுக்குள்ள பார்த்தா அருவா கம்பு கத்தின்னு நிறைய கிடக்கு. கொலை கூட பண்ண தயங்க மாட்டாவ. மோசமான குடும்பம். அந்த குடும்பத்திலேயாடி போய் பண்ணணும் இவங்க சம்பந்தம். ஐயோ, வர்றவங்க போறவங்கிட்ட எல்லாம் நான் குணசேகரனோட தங்கச்சி, எனக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணன் குணசேகரன் வந்து நிப்பாருன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு திரியறா. ஐயோ, அதை சொல்லலான்னு சொல்லித்தான் இங்க ஓடியாந்த. நீங்க என்னடானா அந்த குடும்பத்தோட சம்பந்தமே பண்ணியாச்சுன்னு குண்டை தூக்கி போடுறீங்க. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒன்னும் பண்ண வேண்டாமா. இந்த ஒரு லெவல் என்னவோ அதுக்குள்ள யோசி. உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? அந்த அப்பல கேட்டிருக்கு, அப்படியே ஓடிரு சொல்லிட்டேன். உனக்கு இந்த பென்ஷன் காசு வருது இல்ல, அந்த திமிரு தான். காசை வச்சுக்கிட்டு கைக்கு வாய்க்கும் செலவு பண்ணிக்க காலத்தை கழிச்சுக்கன்னு கேட்க முடியாதுல்ல உன்னால. சும்மா இருக்க முடியாம இங்கிட்டு போய் நிக்கிறது, அங்கிட்டு போய் நிக்கிறது, அதை செய்யறது, இதெல்லாம் தேவையா உனக்கு? சொன்னா கேட்க மாட்டியா? நீ என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிற? இங்க நீ சொன்ன மட்டும் அந்த ஆளு கேட்டுருவாரா? அது ஒரு மாதிரி பைத்தியக்கார குரூப்புமா. எந்த நல்லது அது கிட்ட எடுபடாது. நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே கையில கொல்லிக்கட்டையை எடுத்து வச்சுக்கு அவங்க தலையா அவங்க சொரிஞ்சுக்கிறவாங்க. உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்க நீ இந்த நடைய கட்டு நீ போ. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுடி. ஆமாக்கா, அன்னைக்கு அந்த பொம்பளை வந்து உட்கார்ந்ததும் பார்த்ததும் அது கொண்டையும் எனக்கு அப்பவே தெரியும் அது ஏதோ சரியில்லை, சரியான ஃப்ராடு, திருட்டு பார்ட்டின்னு. இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயந்து வருது. இந்த டப்பிங் படம் வில்லி மாதிரி இருக்குக்கா அது பாக்குறதுக்கு. ஒருவேளை மாஃபியா கும்பல் எதையாவது இருக்க போகுது. எனக்கு பயந்து வருதுக்கா. ஒருவேளை மாமாக்கு இவங்க இவ்ளோ மோசம்னு தெரியாம இருக்கலாம்ல, நம்ம தானே சொல்லணும். ஆமா, இவ்ளோ தெரிஞ்சுமா பொண்ணு கொடுப்பாரு மாட்டாருக்கா. யாரு போய் சொல்றது அவர்கிட்ட? நீதான். நானா? அடியே, நீ ஆரம்பி. எங்க அம்மா சொல்லுச்சுன்னு சொல்லு எல்லாத்தையும். நாங்களும் அப்படியே பின்னாடி வந்து அவர்கிட்ட சொல்றேன்டி. எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டுலாமுடி. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கா. அம்மா வேணும்னா நம்ம போய் அத்தைகிட்ட பேசிடுவோம். என்ன சார் நீங்க இந்த பையனுக்கு போய் உங்க தங்கச்சியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? ஏன் சார்,
அவனும் பணக்காரன் தானே? நீங்கள் கையில் வச்சு செக் பண்ணல இவ்வளோ நேரம் லிஸ்ட்டு, அதையெல்லாம் அவன் சொத்து தானே? ஆமாம் சார். அந்த பையன் 2ஆம் தரத்தோட பையன் சொல்கிறீங்களே, அது உங்களுக்கு பரவாயில்லையா? சார் இந்த 2ஆம் தரம் 3ஆம் தரம்லாம் விடுங்க சார். அந்த ராமலிங்கத்துக்கு இவன் ஒருத்தன் தான் ஆண் வாரிசு. எனக்கு அது மட்டும் தான் தேவை. சார் இந்த காலத்தில் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளலாம் கிடையாது சார். சட்டத்துக்கு ரெண்டுமே ஒன்று தான் சார். சார் சட்ட திட்டமெல்லாம் விடுங்க சார். அந்த ராமலிங்கத்துக்கு ஊருக்குள்ள ஒரே ஒரு ஆண் வாரிசு அந்த கரிகாலன் தான். அதான முக்கியமான பாயிண்ட்டு. அது பார்த்தாதா? வேணா இந்த இது வேணா எடுத்து பார்த்துடலாம். அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்களே, ரத்த பரிசோதனையா, பிளட் டெஸ்ட்டு, அதை வேணா எடுத்து பார்த்துருவோம். என்ன சொல்றிய? சரி, ஆனால் முறையாக கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? அதை நீங்கள் செக் பண்ணீங்களா? அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. முறையாக தான் பண்ணியிருக்கேன். கோயிலில் வச்சு தாலி கட்டியிருக்கேன். இவ்வளோ காலமாக குடும்பம் நடத்திருக்காங்க. அது போதாதா? ஊருக்குள்ளே எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவர்னு அவன் பேர் தானே இருக்கு. அது போதாதா? ஆமாம் சார், பார்த்தேன். பார்த்தீங்கல்ல, அப்புறம் என்ன, உங்கள் சட்டத்துக்கு அது போதுமே. தாராளமாக போதும் சார். ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னா, ஊர் உலகத்தில் உங்களுக்கு ஈக்குவலாக நிறைய பணக்காரங்க இருக்காங்க, டீசெண்டான ஆட்களும் இருக்காங்க. அப்படி யாரையாவது பார்த்துருக்கலாமே. டீசென்ட்னா என்ன சார்? டீசென்ட்னா என்னன்னு சொல்லுங்க சார். உங்களை தான் கேட்குறேன். சரி அதை விடுங்க. என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க சார், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஜெம் சார். என்னத்தை ஜெம்மோ எனக்கு அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. அதை விடுங்க. இங்கே பாருங்க சார், நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் காசு கொடுக்குறேன், நான் வந்து உங்களோட கிளைண்ட்டு, அவ்வளோதான். தேவையில்லாத பேசலாம் நீங்கள் பேச வேண்டியதில்லை. இப்போ நான் இங்கேருந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறம் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன நினைப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இந்த ஆளெல்லாம் எப்படா இவ்வளோ பெரிய மனுஷனானே, எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவன் பேச்சும் இவன் தோரணையும், இவனுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு என்னை பற்றி நினைப்பீங்களா இல்லையா? சார் என்ன சார்? இல்லை சார், வெளிப்படையாக பேசலனாலும் உள்ளுக்குள்ளே நினைப்பீங்களா இல்லையா? நான்லாம் நினச்சிருக்கேன் சார். பல தடவை உங்களை பற்றி பேசியிருக்கேன், தப்பாகவே பேசியிருக்கேன். இந்த வக்கீல் நம்மகிட்ட நிறைய காசை வாங்கிக்கிட்டு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறானேன்னு தம்பிக்கிட்ட பல தடவை பேசியிருக்கேன். எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கோவத்தில் பேசுகிறதானே சார்? சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் இருக்கு? ஆமாம் சார், என்னை மாதிரி ஊர்க்காரன் கிராமத்தான் தமிழில் பேசுவேன். நீங்கள் சொன்னீங்களே டீசெண்டான ஆளுகன்னு, அந்த மாதிரி ஆளுங்க இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆக மொத்தம் பேச்சு ஒன்று தானே. என் கணக்கு அதெல்லாம் கிடையாது சார். என் கை கடக்கமாக ஒரு பையன் வேணும். அவன் உத்தமனாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உருப்படியாக ஒரு மனுஷனாக இருந்தால் போதும். அவன் தான் கரிகாலன் சார். நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு டீசெண்டான பணக்கார குடும்பத்தில் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு வைங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் தங்கச்சி என்கிட்ட வந்து கண்ணை கசக்கிட்டு நிற்பா. அவங்கள தேடி நம்ம போக வேண்டியிருக்கும். அது எதுக்கு? இந்த கரிகாலை மாதிரி ஆளுகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு போட்டோம்னா இங்கே கிடக்கட்டும், நம்ம பார்வையில் இருப்பாங்கல்ல. என்ன சொல்கிறீங்க வக்கீல் சார்? உங்கள் கையில் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்கல்ல ராமலிங்கம் சொத்துன்னு, அதெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பத்திரத்தை எடுத்து தான் செக் பண்ணுவீங்க. நான் அப்படி இல்லை. அவருக்கு நிலபுலங்கள்லாம் எங்கே இருக்குது, சொத்து பத்தெல்லாம் எங்கே இருக்குது, அதுகளுக்கு இன்றைக்கோட மதிப்பெண்ண, அது வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த சொத்தெல்லாம் ராமலிங்கத்திலேருந்து படிப்படியாக எப்படி பிடுங்கிறதுங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். என் கணக்கு சரியாக இருக்கும் சார். என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கணக்கு பயங்கரம் சார். நான் ஒன்று யோசிச்சா நீங்கள் வேற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆமாம் சார், குணசேகரன் எப்பயுமே அப்படி தானே. எப்பயுமே நம்ம வழி தனி வழி தானே. சரி, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல உங்கள் கணக்குப்படி? சரியாக இருக்குது சார். சரி, இப்போ நம்ம சட்டப்படி போனாலுமே அந்த ராமலிங்கத்தோட சொத்து 50% அந்த கரிகாலன் பயலுக்கு வரும்ல? ஆமாம் சார். அப்புறம் என்ன கவலை? சரி, கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு 70-75 வரைக்கும் பிடிச்சிடலாம்ல? கண்டிப்பாக பிடிச்சிடலாம் சார். அப்புறம் என்ன விடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி தானே? தேவைப்பட்டால் கொஞ்சம் அடிதடியிலையும் இறங்க வேண்டியிருக்கும், அதுக்கும் தயாராக இருங்க. பார்த்துக்கலாம் சார். சரி சரி சார், நான் வரேன். ஓகே சார். சரி. என்னமா சும்மா ஏதோ கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க? உனக்கு என் லைஃப பத்தி அக்கறை இல்லையாமா? அந்த ஃப்ராட் ஃபேமிலில போய் என்ன கல்யாணம் முடிச்சிட்டு வாழ சொல்றியா? ஏன் உன் பெரிய பையனை எதிர்த்து உன்னால பேசவே முடியாதமா? அப்படியெல்லாம் இல்லடி. எது செஞ்சாலும் அவ யோசிச்சு செய்வான்னு ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில தானே நானும் ஓடியாந்தேன். இங்க வந்து ரேணுகாட்ட கேட்கும்போது தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த பொம்பளை ஒரு தினுசான பொம்பளைன்னு பேசிக்கிறாங்க. அங்க போய் நம்ம பிள்ளைய கொடுத்தா அவ வாழ்க்கையே சிக்கலாகி போயிருமண்ணி. யோசிங்க அண்ணி. அத்தை, மாமா வந்துட்டாரு போல இருக்கு. நீங்க பேசுங்க. நீங்க வாங்க, வந்துருங்க.
தயவு செஞ்சு பேசுமா. ம். இப்ப நீ பேசுற. பேசுறேன். அம்மா வக்கீல பார்த்து பேசிட்டு வந்துட்டேம்மா. ம். சாப்பிட்டியா நீயே? ம். ஆ சாப்பிட்டேன்ப்பா. ம். ஏம்மா குடிக்க தண்ணி கொடுங்கம்மா. என்ன ஒரு மாதிரி இருக்கியே, என்ன பிரச்சனை? மாமா ஆ மா, இவளங்க ஈஸ்வரியே? அது தர்ஷினி ஸ்கூல்ல ஏதோ கையெழுத்து போடணுமா, அதுக்கு போயிருக்காக. ஓஹோ, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? மேடை ஏறி மைக்கில் பேசுனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு அடிக்கடி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க போல. சரி இருக்கட்டும். என்னம்மா மண்டைக்குள்ள குறுகுறுன்னு ஏதோ ஓடிட்டு இருக்கு, எதையோ மறைக்கிறிய, என்னன்னு சொல்ல முடியலையா? அண்ணே, அந்த கரிகால குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்படி வேக வேகமா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அண்ணே, அந்த கரிகால குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்படி வேக வேகமா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அவங்க குடும்பத்தை பத்தி என்ன? சரி, உனக்கெல்லாம் அந்த குடும்பம் தான் சரி. நீ பேசாம இருக்கியா? அவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராட் குடும்பம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஊரையே ஏமாத்தி தெரிஞ்சிட்டு இருக்கான், அவனுக்கு போய் என்ன கட்டி வைக்க பாக்குறீங்க? என்ன சொல்ற நீ? யார் ஃப்ராடு? ஆன்ட்டி, ஆன்ட்டி கொஞ்சம் வெளியில வாங்க. ஆண்டியா? யாரு ஆண்டி? வருது பாரு. யாருமா? அத நல்லா இருக்கீங்களா தம்பி? நீங்க இன்னும் கிளம்பலையா? இங்கதான் மாப்பிள்ள இருந்தேன். ஆன்ட்டி, நீங்க என்ன பாத்தீங்களோ, அங்க என்ன நடந்துச்சோ தயவு செஞ்சு இவங்க கிட்ட கொஞ்சம் ஓபனா சொல்லுங்க ஆன்ட்டி. என்னத்த பாத்திய சொல்லுங்க. இல்லைங்க மாப்பிள்ள, என் காசை ஏமாத்திட்டு ஒண்ணானல்ல அந்த தண்டபாணி, அவனை சிம்மக்கல்ல வச்சு ஒரு இடத்துல பார்த்த மாப்பிள்ள. அவன் சட்டையை பிடிச்சி காசு கேட்க போனா அப்ப அந்த ஜான்சி ராணியும் கரிகாலனும் வந்து என்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க மாப்பிள்ள. ஜான்சி ராணியா? அந்த தண்டபாணியோட அக்கா தான் இந்த ஜான்சி ராணியா. மாப்பிள்ள, அவன் என்கிட்ட களவாடிட்டு போன பணத்தை எல்லாம் அவகிட்ட கொடுத்து வச்சிருக்க மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, அந்த ஏரியாவிலேயே அவளை பத்தி ரொம்ப மோசமா பேசிக்கிறாங்க. ஏமாத்து பேர்வழி, காசுக்காண்டி எதை வேணாலும் செய்யக்கூடியவ அப்படின்னு பேசிக்கிறாங்க.
என்கிட்டயே வந்து நான் குணசேகரனோட சம்பந்தி, உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றா. நான் முதல்ல நம்பல. அதுதான் நேர்லயே என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்து கேட்டா ஆதரைய அவனுக்கே பேசி முடிச்சிட்டதாக ரேணுகா சொல்றா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு மாப்பிள்ள. சொன்னா நீங்க கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு தான் சொன்னேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இப்போ என்னம்மா, அவங்க மோசமான ஆளுங்க, இந்த சம்மந்தம் வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்ல வந்திருக்க, அப்படித்தானே? நீ ஏன் வந்தியா? அந்த வீட்டிலேருந்து யாரும் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களாமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க தம்பி. நான் பார்த்ததை ஒழிக்காம உங்ககிட்ட சொல்லாம்னு தான் ஓடி வந்தேன். அண்ணே, இவங்க சொல்றது சரிதானே. அன்னைக்கு நானும் கதிரி அவங்க வீட்டுக்கு போனப்போ எனக்கு எதுவுமே சரியா படலண்ணே. அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர்கிட்ட அவங்கள பற்றி விசாரித்தோம். யாருமே அவங்கள பற்றி சரியாக சொல்லலைண்ணே. சரி, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த சம்மந்தத்தை நீங்கள் விட்டுருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் ஒருத்தர் 2 பேர்கிட்ட அவங்கள பற்றி விசாரித்தோம். யாருமே அவங்கள பற்றி சரியாக சொல்லலைண்ணே. சரி, இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த சம்மந்தத்தை நீங்கள் விட்டுருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அன்னைக்கு சாருபாலா வந்தப்போ இவங்களையும் கூப்பிட்டு நீங்கள் வெத்தலை பாக்கெல்லாம் மாற்றிட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணே. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னப்பா கதிரு, நீயும் எதிர்பார்க்கலையா? அண்ணே, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது எனக்கு சரிதாண்ணே. இதில் நாங்கள் யோசிக்க என்ன இருக்கு? கதிருக்கு புரியுது, ஞானத்துக்கு புரியல. அண்ணே, அப்படி இல்லைண்ணே. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ உனக்கும் இதில் அபிப்பிராயம் இல்லை, இது வேணான்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? நான் நினைக்கிறதெல்லாம் இல்லைண்ணே. நமக்கு இதெல்லாம் ஒத்து வர மாதிரியே தெரியலையண்ணே. அப்புறம் எதுக்காக எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் விடணும்னு தான் நான் யோசிக்கிறேன். அண்ணே, ஆனால் நான் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சாலும் வெளியில் உங்கள் பேச்சை நான் என்றைக்குமே தட்ட மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நானும் செய்கிறேன். அண்ணே, நீ வேணும்னா இதெல்லாம் செய்யணும். இது என்னோட வாழ்க்கை, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. எப்பா, டேய், காதுக்கு ஒரு செய்தி வருது, அது என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிக்கலாம் இல்ல? மா, எதுக்குமா உங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசணும்? இதோட இதை நிப்பாட்டிடுங்கம்மா. இனி யோசிக்கிறதுல என்னமா இருக்கு? என்னடி திரும்ப? டேய் இருடா. அண்ணே, அம்மா சொல்கிற மாதிரி அவங்கள என்னன்னு கூப்பிட்டு கேட்போம். என்ன எப்பா, இன்னைக்கு உன் மாமியா வந்து ஒரு விஷயம் சொல்லுது, இதை உண்மைன்னு நம்பி இதை கேட்க போனோம்னு வை, நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து இன்னொன்று சொல்லுவேன், அதையும் கேட்க போனோம்னா இப்படியே கேட்டுக்கிட்டே தெரிஞ்சோம்னா கல்யாணத்தை என்னைக்கு முடிக்கிறது? நம்ம என்ன சிபிஐ நடத்திட்டு இருக்கோம் எல்லாரும் போய் விசாரிக்கிறதுக்கு? என்னப்பா, உங்கள் அண்ணன் தம்பி 3 பேத்துக்கு நான் ஒத்தால தான் எல்லா வேலையும் பார்த்தேன். பொண்ணு பார்த்தேன், கல்யாணம் பண்ணேன், எல்லாத்தையும் செஞ்சேன். அன்னைக்கு மட்டும் என் பேச்சை நம்பி கல்யாணம் பண்ணி இல்லை, இன்னைக்கு அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? உன்னை நம்பாம இல்லப்பா, நீ சொல்றது கேட்டுதானே எல்லாரும் நடந்துக்கிறோம். காதுல ஒரு செய்தி வந்திருக்கு, உறுத்தலாவும் இருக்கு. அத கேட்டுட்டா உண்மை என்னன்னு விளங்கிடும் இல்ல? பணத்தை தூக்கிட்டு போனவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்காண்டியாவது கேட்கணும்ப்பா. சரி கதிரு, போன போட்டு அந்த கரியாளம் பையில வர சொல்லு, கேட்டுருவோம். சரிண்ணா, இங்கேயே இருங்கம்மா. வேற யார்ட்டையும் வெளியே எங்கேயும் சொன்னியா? இல்ல தம்பி, நான் யார்கிட்டையும் சொல்லல. இல்லை இல்லை, சரி, என்னன்னு தெரியற வரைக்கும் வெளியே எங்கேயும் பேசக்கூடாது. சரி தம்பி.